அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்தில் பிறந்தவருக்கும் யோகம் செய்யக்கூடிய மகாதசைகள் எவைன்றதுதான் பார்க்க போறோம். பொதுவாக பெரும்பாலும் அப்பாயின்மெண்ட்ல வரக்கூடிய ஜாதகர்கள் எப்படி வர்றதுன்னா, ஒரு தசை முடிந்த பிறகு மற்றொரு தசை ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் பாக்குறாங்க. இல்ல புத்திகள் ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பேர் கன்சல்டேஷன் வர்றதை பார்க்க முடியுது. அப்ப உங்க லக்னத்தின் அடிப்படையில மாறக்கூடிய தசை யோக தசை தானா அப்படின்றத எளிமையில தெரிஞ்சுக்கிறதுக்கான பதிவு தான் இது. மேஷம் முதல் மீனம் வரை எந்த தசை நடந்தாலும் சரி, அது சூரிய தசையா இருக்கட்டும், சந்திர தசையா இருக்கட்டும், செவ்வாயா இருக்கட்டும், ராகுவா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், சனியா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், அல்லது கேது சுக்கிரனா இருக்கட்டும், எந்த மகாதசையானாலும் 12 லக்னத்திற்கும் யோகம் செய்யும், 12 லக்னத்திற்கும் அவயோகம் செய்யும். இது விதி. மேஷ லக்னக்காரருக்கு பர்டிகுலரா இந்த கிரகம் தான் நல்லது செய்யணும், இந்த கிரகம் தான் கெடுதலை செய்யணும்ன்றது இல்லை. இருக்கக்கூடிய 9 கிரகங்களும் எல்லா லக்னங்களுக்கும் யோகத்தை செய்ய கடமை பெற்றவை, எல்லா லக்னத்திற்கும் அவயோகத்தை செய்ய கடமை பெற்றவை. பொதுவாக ஒவ்வொரு லக்னத்திற்கும் யோகர்னு சொல்றோம். அந்த யோகர்கள் நேரடியாக ஜாதகருக்கு யோகத்தை செய்வார்கள். அவயோக கிரகம்னா பூர்வீகம் இல்லாத வெளியிடங்களில் அது மறைவு வழிகள்ல யோகத்தை செய்வார்கள். அதுபோல யோகரே அவயோகம் செய்யணும்னு விதியில வலுவிழந்து இருக்கிறாருன்னா அவர் நேரடியாக கெடுதலை செய்வார், அவயோகிகள் மறைமுகமாக கெடுதலை செய்வார்கள். ஆக மொத்தம் எந்த கிரகமும் நன்மையை செய்யும், எந்த கிரகமும் தீமையை செய்யும். அந்த வகையில மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் கிரகங்கள் எப்பொழுது யோகங்களை செய்யும். எல்லா கிரகமும் மகாதசை எப்பொழுது எந்த தசை நடந்தாலும் அது யோக தசையா எப்ப இருக்கும்ன்றதுதான் பார்க்க போறோம். முதல்ல மேஷ லக்னத்துக்கு பார்த்தலாம். மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது யோகங்கள் செய்யும், மகாதசை எந்த மகாதசை யோகம் செய்யும் அப்படின்னா, லக்னாதிபதி தசையா இருந்தாலும் சரி, செவ்வாயோட தசை, இல்ல 2-7க்கு அதிபதியான சுக்கிர தசையா இருந்தாலும் சரி, 3-6க்கு அதிபதி, 3ஆம் இடம்ன்ற தீரியத்திற்கு 6க்கு அதிபதியான புதனுடைய மகாதசையா இருந்தாலும் சரி, 4ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற சந்திரனுடைய மகாதசையா இருந்தாலும் சரி, 5க்கு ஆதிபத்தியம் பெற்ற சூரியன், 9க்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு, 10க்கு ஆதிபத்தியம் சனி, 10-11 இருக்கு. எந்த தசை நடப்பில் வந்தாலும் மேஷ லக்னத்தில் ஒரு ஜாதகத்தை அடித்து அந்த ஜாதகத்தில் சூரியனும் குருவும் ஸ்தான பலத்தை பெற்று எந்த தசை நடந்தாலும் சரி, 2-7க்கு அதிபதியான சுக்கிர தசை நடந்தாலும் சரி, இல்ல 3-6க்கு அதிபதியான புதன் தசை நடந்தாலும் சரி, அதுபோல 10-11க்கு அதிபதியான சனி தசை நடந்தாலும் சரி, எந்த தசை நடப்பில் வந்தாலும் அது அந்த ஜாதகத்துல சூரிய குரு வலுத்து சூரிய குரு தொடர்பு கொண்டு எந்த தசை நடப்பில் வந்தாலும், அது சூரியன் குரு வலுத்து குரு சூரிய தசை நடந்தாலும் சரி, அல்லது இந்த கிரகங்கள்ல எந்த தசை நடந்தாலும், இதுல மாறாக சந்திரனையும் எடுத்துக்கலாம். சந்திரன், ராகு கேது, ஏன்னா ராகு கேது வீட்டு கொடுத்த கிரகத்தை பொறுத்து, எனினும் இந்த கிரகங்கள்ல இந்த எந்த கிரகங்களுடைய தசை நடப்பில் வந்தாலும் ஜாதகருக்கு வெற்றி தான் கிடைக்குது, ஜாதகருக்கு நல்ல பலன் கிடைக்கும். லக்னாதிபதி தசையை எடுத்துக்கலாம், செவ்வாய் தசையை எடுத்துக்கலாம். இதில் எந்த கிரக தசை என்றாலும் சூரிய குரு ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு கொண்ட தசை யோகம். மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு இந்த கிரகங்களில் எந்த தசை வந்தாலும் ஜாதகர் யோகத்தை அனுபவிக்கிறார். இப்ப சூரிய குருவனுடைய தொடர்பு மேஷ லக்னத்தில் இணைந்து எந்த மகாதசை நடந்தாலும் ஜாதகருக்கு யோகம். அதுக்கு ஒரே விதி, சூரியனும் குருவும் வலுத்து இருக்கணும். வலுத்த கிரகங்களோடு தொடர்பில் இருந்த தசை யோக தசை. இந்த மகாதசைகள் யோகம் தான் செய்யும். நீங்க அவயோக புதன் சொன்னாலும் புதன் தசை யோகம் தான். ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, ரிஷபத்தில் பிறந்தவருக்கு எந்த மகாதசைகள் யோகத்தை செய்யும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் முதல் விதி, லக்னத்திற்கு எந்த மகாதசை நடந்தாலும் சரி, ஜாதகங்கள்ல பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான புதனும் தர்ம கர்ம அதிபதியான சனியும் முதல்ல வலு பெறணும், ஜாதகத்துல வலுவா இருக்கணும். இந்த புதன் சனி வலுத்து எந்த மகாதசை நடந்தாலும் அந்த தசைநாதனோடு புதனோ சனியோ தொடர்புல இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த தசை யோகங்களை செய்யும். உதாரணத்திற்கு 3க்கு அதிபதியான சந்திர தசைனாலும் சரி, 4க்கு அதிபதியான சூரிய தசைனாலும் சரி, அதுபோல 7-12க்கு அதிபதியான செவ்வாய் தசைனாலும் சரி, அதுபோல லக்ன அவயோகின்னு சொல்லக்கூடிய குரு தசை 8-11க்கு அதிபதியான குரு தசைனாலும் சரி, பெரும் யோகங்களை தான் செய்யும், பெரும் நன்மைகளை தான் செய்யும். மாறுபட்டு கெடுபலன்களை கொடுக்க போறது கிடையாது. கண்டிப்பாக இங்கு யோக பலனை ஜாதகர் அனுபவிப்பார். லக்னாதிபதியோட தசையா இருந்தாலும் சரி, லக்னாதிபதியோட தசை தனித்து இருந்தாலும் 6க்கு அதிபதியா வர்றதுனால தனிப்பு நல்லது. அப்ப சுக்கிரனுடைய தசையா இருந்தாலும் இந்த புதன் சனி வலுத்து தொடர்பு கொண்டா இந்த தசை யோக தசை தான். இதுல இன்க்ளூடிங் ராகு கேதுவை சேர்த்துக்கலாம். இப்ப இந்த காம்பினேஷன்ல உங்க சுய ஜாதகத்துல சனியோ புதனோ ஸ்தான பலத்தை பெற்று, இந்த சனி புதன் ஸ்தான பலத்தை பெற்று இந்த கிரகத்தோடு தொடர்பு கொண்டு எந்த தசை நடந்தாலும் அந்த மகாதசை ஜாதகருக்கு யோக தசை தான், அந்த புத்தி யோக புத்தி தான். அப்ப சந்திரன் முதல் லக்னம் முழு அவயோகியான குரு வர இந்த புதன் வலுத்து தொடர்பு சனி வலுத்து தொடர்பு கொண்டு ஜாதகத்தில் அமர்ந்திருந்தால் இந்த மகாதசைகள் யோகம் எப்படி செய்யும்?
மறைவு பாவாதிபதிகளா 8க்கு அதிபதியா குரு இருந்தா தான் வெளிநாடு தூரதேச வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும், அல்லது வேறு இடம் பூர்வீகம் இல்லாத வெளியிடங்கள்ல வெற்றி கிடைக்கும். மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, யோகம் செய்யும் மகாதசை. மிதுன லக்னத்திற்கு தசைநாதன் எந்த தசை நடந்தாலும் அது எப்ப யோகமா செயல்படும்னா, முதல் விதியாக சுக்கிரன் 5க்கு அதிபதியான சுக்கிரன், 9க்கு அதிபதியான சனி பகவான், இவர்கள் இருவரும் ஸ்தான பலத்தை பெறணும். இதுல 2 கிரகங்கள்ல ஏதேனும் ஒரு கிரகமாவது ஸ்தான பலத்தை பெற்று, மற்றபடி இந்த கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று எந்த கிரகத்தை தொடர்பு கொண்டாலும் அந்த தசை யோக தசை. ஒரு மிதுன லக்னக்காரருக்கு சந்திர தசை நடக்குது, இந்த சந்திர தசையில சுக்கிர சனி ஏதோ ஒரு காம்பினேஷன் வலுத்து தொடர்புல இருக்குன்னா கண்டிப்பா அந்த சனியோட தொடர்பு கொண்டா குடும்பம் லேட் ஆகும். எனினும் ஜாதகருக்கு அந்த தசையில பணம், பொருளாதாரம், செல்வம், கௌரவ மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்ப இந்த சந்திரன் ஸ்தான பலத்தை பெற்று, சுக்கிரன் சனி ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு, சந்திரன் சூரிய தசையாகட்டும், இல்ல லக்னத்திற்கு முழு அவயோகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தசையாகட்டும், உபயாதிபதினு சொல்லக்கூடிய அவயோக கிரகமான குரு தசையாகட்டும், எந்த மகாதசை நடப்புல வந்தாலும், லக்னாதிபதியினுடைய திசையா இருந்தாலும் சரி, புதன் தசையுமே இந்த சுக்கிர சனியோட தொடர்புல இருந்தா நல்ல பலன்களை செய்கிறது. வலு இழந்தாலும் நல்ல பலனை, சுக்கிரன் சனி ஸ்தான பலத்தை பெற்று இருக்க வேண்டும். அது போல ராகு கேதுக்களோட தசை. இதுல இந்த காம்பினேஷன்ல உங்களுக்கு தசை நடத்தக்கூடிய கிரகம் சுக்கிர புதன், சுக்கிரன் சனி ஏதேனும் ஒரு வகை ஸ்தான பலத்தை பெற்று, இதுல எந்த தசை நடந்தாலும் சரி, சுக்கிர சந்திர தசை நடந்தாலும் சரி, சூரிய தசை நடந்தாலும் சரி, செவ்வாய் குரு புதன் ராகு கேது எந்த திசையா இருந்தாலும் யோகம் பண்ணும். முழு அவயோகியான செவ்வாய் தசையும் யோகம் பண்ணுன்றதுதான் விதி. இப்பொழுது யோகம் செய்யும் மகாதசைகளாக இந்த கிரகங்களுடைய தசை அமைந்து விடுகிறது மிதுனத்துல பிறந்தவருக்கு. கடகத்துல பிறந்தவருக்கு கிரகங்களுடைய மகாதசை எப்பொழுது யோகங்களா அமைந்து, யோகங்கள் செய்யும் மகாதசை எப்போ அமையும்னா, கடக லக்னத்திற்கு முதல் விதி பாக்யாதிபதியான குரு, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாய், இந்த 2 கிரகங்களும் ஸ்தான பலத்துல ஏதாவது ஒரு கிரகம் அமைந்து இந்த கிரக தொடர்பில் எந்த தசை நடந்தாலும் இந்த மகாதசை யோகங்கள் தான் செய்ய போகுது. உதாரணத்திற்கு லக்னாதிபதி தசையா இருந்தாலும் சரி, 2க்கு அதிபதியினுடைய தசை, 3 12க்கு அதிபதியான புதனுடைய தசை, 4 லாபாதிபதியான சுக்கிரனுடைய தசை, செவ்வாய் தசை இயல்பாகவே பாக்யாதிபதி, அவயோகின்னு சொல்லக்கூடிய சனி தசையா நடந்தாலும் சரி, இந்த ஜாதகத்துல நன்மை உண்டு. இந்த ஜாதகர்களுக்கு யோகம் உண்டு. கூடுதலா ராகு கேது தசையா இருந்தாலும் சரி, இதுல எந்த கிரகம் தசையை நடத்தினாலும், ராகு தசை நடக்குதோ இல்ல முழு அவயோகியான சனி மகா தசை நடக்குதோ, எந்த தசை நடப்பில் இருந்தாலும் இங்கு ஸ்தான பலத்தை குரு செவ்வாய் பெற்று அவர்களோடு தொடர்புல இருந்தா அத்தனை தசைகளும் யோக தசை தான். அத்தனை தசைகளும் ஜாதகருக்கு கடக லக்னத்திற்கு யோகங்களை செய்ய போகிறது. இப்ப கடகத்திற்கு எப்பொழுது மகாதசை யோகமா அமைதுன்னா, குரு மற்றும் செவ்வாயினுடைய ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பில் இருக்கக்கூடிய தசைகள். அதுபோல சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, யோகம் செய்யும் மகாதசைகள். பொதுவா எல்லா கிரகமே யோகம் செய்யுன்றத சொல்லிட்டோம். அப்ப சிம்ம லக்னத்திற்கு முக்கியமாக குரு பகவானும், பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான குரு, பாக்யாதிபதி செவ்வாய், இந்த 2 கிரகமும் வலுப்பெறணும். இந்த 2 கிரகங்கள்ல ஏதேனும் ஒரு கிரகமாவது வலுப்பெற்று மற்ற எந்த கிரகங்களை தொடர்பு கொண்டாலும் ஸ்தான வலுவோடு அந்த மகாதசைகள் யோகம் செய்யும். உதாரணத்திற்கு விரையாதிபதியான சந்திரனா இருக்கட்டும், இல்ல லக்னாதிபதி தசையா இருக்கட்டும், 2 11க்கு அதிபதியான புதன் தசையா இருக்கட்டும், 3 10க்கு அதிபதியான சுக்கிரனுடைய தசையாக அமையட்டும், இல்லது முழு அவயோக கிரகம் என்று சொல்லக்கூடிய சனியினுடைய தசையா இருந்தாலும் சரி, இல்ல ராகு கேதுக்களுடைய தசை, இதுல எந்த தசை நடப்புல வந்தாலும், சந்திர தசையோ சூரிய தசையோ புதன் சுக்கிரன் சனி ராகு கேது, இதுல எந்த மகாதசையானாலும் இந்த குருவோ செவ்வாயோ ஸ்தான பலத்தை பெற்று தசைநாதனை தொடர்பு கொண்டு, ஸ்தான பலம்னா குரு செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும், இல்ல நீசபங்கம் பரிவர்த்தனை வர்க்கோத்தமும் திக்பலம் வலுவற்ற இந்த குரு செவ்வாயோடு இந்த கிரகங்கள் தொடர்பு கொண்டு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்ளுமாயின் கண்டிப்பா சிம்ம லக்னத்திற்கு இந்த மகாதசைகள்லாம் யோகத்தை செய்யும். அவயோகின்ற வேறுபாடே கிடையாது. சனியெல்லாம் பெரும் யோகம் செய்வார். எப்படி செய்வார்? பாங்கு பரிவர்த்தனை கூட்டாளிகளாலும் வேலையினாலும் யோகம் செய்வார் அப்படின்றதுதான் விதி. அதுபோல கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, கன்னியிலே பிறந்தவருக்கு யோகம் செய்யும் மகாதசைகள். கன்னியில பிறந்தவர்களுக்கு கிரகங்களுடைய மகாதசை எப்ப யோகம் செய்யுது? முதல்ல விதி சனி, பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான சனி அல்லது பாக்ய அதிபதியான சுக்கிரன், இந்த 2 கிரகங்கள்ல ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற வேண்டும். பெற்ற ஸ்தான பலத்தை பெற்று சூரிய தசை நடந்தாலும் சரி, இந்த சூரியனோடு தொடர்புல சுக்கிரன் சனி ஸ்தான பலத்தோட இருக்கணும். சந்திரனோடு தொடர்பில் சுக்கிரன் சனி ஏதாவது ஒரு கிரக ஸ்தான பலத்தோட இருக்கணும். முழு அவயோகியான செவ்வாயோட திசையானாலும் இந்த சனி சுக்கிரன் ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு கொள்வது, அல்லது ஜாதகப்படி நடப்பது குருமகாதசை 4 7க்கு அதிபதி சனி சுக்கிரன் வெளுத்து அந்த தொடர்புல இருந்தாலும் சரி, அதுபோல லக்னாதிபதியினுடைய புதன் தசையா இருந்தாலும் சரி, ராகு கேது தசை, இதுல எந்த தசை நடந்தாலும், சூரிய தசை நடக்குது, இல்ல சந்திர தசை, செவ்வாய் தசை, குரு தசை, புதன் தசை, ராகு கேது தசை, எந்த மகாதசை நடப்பில் வந்தாலும் ஸ்தான பலத்தோட சனி சுக்கிரன் அமர்ந்து இந்த கிரக தொடர்பை பெற்றிருந்தால்
கன்னி லக்னத்தில் பிறந்தவருக்கு இந்த மகாதசைகள் எல்லாம் யோகம் செய்யும். அவயோகின்னு சொன்னாலும் செவ்வாய் தசையும் யோகம் செய்யும். ஆனா ஒரே அடி சனி சுக்கிரன் ஏதேனும் ஒரு வகையில் ஸ்தான பலத்தை பெற்று இந்த கிரகங்களை தொடர்பு கொள்ள வேண்டும்ன்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. துலாத்தில் ஜனனித்தவருக்கு எப்பொழுதும் கிரகங்கள் யோக மகாதசையா இருக்கும். யோகங்கள் எப்பொழுதும் நடக்கும் தசைகளின் மூலியமா. பொதுவான விதி துலாத்திற்கு எந்த மகாதசை நடப்பில் வந்தாலும் சரி ஒரே விதிதான் யோகம் செய்வதற்கு. 5ஆம் ஆதிபத்தியத்தை பெற்ற சனி பகவானும் பாக்யாதிபத்தியத்தை பெற்ற புதன், இந்த 2 கிரகங்கள்ல ஏதேனும் ஒரு கிரகம் வலுவற்ற கிரகம் எந்த கிரகத்தை தொடர்பு கொண்டாலும் அந்த தசை யோகம் செய்யும். உதாரணத்திற்கு சூரிய தசையா இருக்கட்டும், சந்திர தசையா இருக்கட்டும், இல்ல 2 7க்கு அதிபதியான செவ்வாய் தசையா இருக்கட்டும், அவயோகின்னு சொல்லக்கூடிய 3 6க்கு அதிபதியான குருமகா தசையா இருக்கட்டும், இல்லது லக்னாதிபதியினுடைய தசையா இருக்கட்டும், இல்ல ராகு கேதுக்களுடைய தசை, இதுல எந்த தசை நடப்பில் வந்தாலும் ஜாதகத்துல இதுல எந்த தசை நடப்பில் வந்தாலும் ஸ்தான பலத்தை பெற்ற சனி புதனோடு தொடர்புல இருந்தா இந்த மகாதசை யோகங்கள் தான். இந்த மகாதசையினால் ஜாதகர்கள் நல்ல பலனை அனுபவிப்பார்கள். திரிகோணம் தொடர்பு கொண்டால் நேரடியாக பூர்வீகத்திலிருந்து அல்லது உள்ளூரில் இருந்து அனுபவிப்பார். பூர்வீக தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் தொலைதூர பயணத்தில் அனுபவிப்பார். விருச்சக லக்னத்துல பிறந்தவருக்கு யோகம் செய்யும் மகாதசைகள். விருச்சகத்துல பிறந்தவருக்கு இந்த லக்னம் முதல் 12 பாவங்கள்ல எந்த கிரகம் தசை நடத்தினாலும் அந்த தசை எப்ப யோகமா செயல்படுதுன்னா 5ஆம் ஆதிபத்திய கிரகம் குரு பகவான், 9க்கு ஆதிபத்தியம் பெற்ற சந்திர பகவான், இந்த 2 கிரகங்களில் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று எந்த கிரகத்தை தொடர்பு கொண்டாலும் அந்த தசை யோக தசை தான். உதாரணத்திற்கு லக்னத்திற்கு 10க்கு அதிபதியான சூரியனுடைய மகாதசை, அதுபோல லாபாதிபதி மற்றும் 8க்கு அதிபதி அவயோக கிரகமான புதனுடைய மகாதசையா இருந்தாலும் சரி, அதுபோல 7 12க்கு அதிபதியான சுக்கிர மகாதசையா இருந்தாலும் சரி, 3 4க்கு அதிபதியான சனி மகாதசையா இருந்தாலும் சரி, லக்னாதிபதியின் தசையா இருந்தாலும் சரி, ராகு கேதுக்களுடைய தசையா இருந்தாலும் சரி, இதுல எந்த மகாதசை நடப்பில் வந்தாலும் ஸ்தான பலத்தோட குருச்சந்திரன் அமர்ந்து தொடர்பு கொண்டு விட்டால் அந்த மகாதசை யோகம் பண்ணும். இந்த மகாதசையில் ஜாதகருக்கான அதிர்ஷ்டங்களையும் லாப பலனையும் கொடுக்கும். அப்ப விருச்சகத்திற்கு குரு சந்திர ஸ்தான பலம் பெற்று தொடர்பு கொண்ட அத்தனை மகாதசைகளும் யோக தசைகளாகத்தான் செயல்படும். திரிகோணத்தில் இருந்தால் நேரடியாகவும், மறைவு பாவங்களில் இருந்தால் வெளிநாடு தூரதேச அமைவுகள்ல யோகம் செய்யும். தனுசு லக்னத்தில் பிறந்தவருக்கு யோகம் செய்யும் மகாதசைகள். தனுஷில் பிறந்தவருக்கு எப்ப யோக மகாதசையா கிரகங்கள் பலன் செய்யும்? முதல் விதி லக்னத்திற்கு 5க்கு அதிபதியான செவ்வாய் பகவான், பாக்யாதிபதியான சூரிய பகவான், இந்த 2 கிரகங்களும் ஏதேனும் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று எந்த கிரகத்தை தொடர்பு கொண்டாலும் அந்த தசை யோக தசை தான். உதாரணத்திற்கு லக்னத்திற்கு முழு அவயோகின்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசையா இருந்தாலும் சரி, இல்ல 7 10க்கு அதிபதியான புதன் உபயாதிபத்தியத்தில் அவயோகனாலும் 7 10க்கு அதிபதியான புதன் 2 3க்கு அதிபதியான சனி பகவானா இருந்தாலும் சரி நல்ல பலனை தான் செய்யணும். கூடுதலாக சந்திர தசை அஷ்டமாதிபத்திய கிரகமான சந்திர தசையா இருந்தாலும் சரி, லக்னாதிபதி குரு தசை அல்லது ராகு கேது தசை, இதுல எந்த மகாதசை நடப்பில் வந்தாலும் சரி உங்களுக்கு வரக்கூடிய மகாதசையானது செவ்வாய் சூரியன் ஏதேனும் ஒரு கிரகம் வலுப்பெற்று இந்த கிரக தொடர்பில் இருந்து தசை நடத்தினால் அந்த தசை யோக தசை தான். அதுல ஸ்தான பலத்துல செவ்வாயும் சூரியனும் இருக்கணும். ஸ்தான பலம் இல்லாம நடந்தா அங்க சிரமம் ஏற்படுகிறதுன்றதை உறுதிப்படுத்துறோம். அப்ப தனுசு லக்னத்தில் பிறந்தவருக்கு யோகம் செய்யும் மகாதசைகள்னு பார்த்தா செவ்வாய் சூரியன் வலுத்து தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லா மகாதசைகளும் யோக தசை தான். எல்லா மகாதசைகளும் யோகங்களை செய்ய கடமை. வலுத்து தொடர்பு கொள்ளதான் சிரமம். மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, யோகம் செய்யும் மகாதசைகள். எப்பொழுது கிரகங்கள் தன் தசையை யோகமாக செயல்படுத்துகிறது? அதற்கான விதி 5ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன், 9ஆம் ஆதிபத்தியம் பெற்ற புதன். இந்த சுக்கிர புதன் ஏதேனும் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று ஆதிபத்தியங்கள் வேற எந்த ஆதிபத்திய கிரகத்தினுடைய தசை நடப்பில் வந்தாலும் ஜாதகருக்கு யோக தசை தான். உதாரணத்திற்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன், மாரகாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர தசை, உபயாதிபதி அதாவது 11க்கு பாதகாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் தசையா இருந்தாலும் சரி, இல்ல ராகு கேது தசையா இருந்தாலும் சரி, குரு தசை 3க்கு 12க்கு அதிபத்தியம் பெற்ற குரு தசையா இருந்தாலும் சரி, லக்னாதிபதியினுடைய சனி தசையா இருந்தாலும் சரி கண்டிப்பாக நன்மை செய்யும். அப்ப சுக்கிர புதன் ஸ்தான பலத்தை பெற்று எந்த கிரகம் எந்த கிரகத்தை தொடர்பு கொண்டிருந்தாலும் இந்த மகாதசை யோகம் தான். யோகங்களை இந்த மகாதசைகள் செஞ்சுவிடும். அப்ப ஸ்தான பலத்தை பெற்று எப்படி இருக்கணும்? இணைஞ்சிருக்கலாம், பார்வை பெற்று இருக்கலாம், பரிவர்த்தனையில் இருக்கலாம் அப்படின்றதுதான் விதி. அப்ப இந்த எந்த மகாதசை மகரத்திற்கு நடப்பில் இருந்தாலும் சுக்கிர புதன் ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பில் இருந்தால் இந்த மகாதசை யோகங்களை செய்யும். இந்த மகாதசையில் ஜாதகர்கள் யோக பலனை அனுபவிப்பார். அதுபோல கும்ப லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனித்திருக்கிறீங்க. கும்பத்தில் பிறந்தவருக்கு யோகம் செய்யும் மகாதசைகள். கிரகங்கள் எப்பொழுது யோகமான தசை பலனை கொடுக்கின்றன? அதற்கான விதி 5க்கு அதிபதியான புதன், பாக்யாதிபதியான சுக்கிரன், இந்த 2 கிரகங்களும் ஸ்தான பலத்தை பெற்று
ஸ்தான பலம்னா ஆட்சி உச்சம் பெற்று இல்ல பரிவர்த்தனை வர்க்கோதரம் திக்பலம் ஏதேனும் நீச பங்கத்துல ஸ்தான வலுவாக அந்த வீட்டில் அமர்ந்து எந்த கிரகத்தை தொடர்பு கொண்டாலும் அந்த தசையோக தசைதான். தொடர்பு என்பது இந்த கிரகத்திற்கு ஸ்தான பலம் அதிகம், அந்த கிரகத்திற்கு ஸ்தான பலம் குறைவு என்ற நிலையில், அந்த வகையில சூரிய தசை நடந்தாலும் சரி, சந்திர தசை நடந்தாலும் சரி, செவ்வாய் மகாதசை நடந்தாலும் சரி, ராகு கேது தசை நடந்தாலும் சரி, குரு தசை நடந்தாலும் சரி, சனியினுடைய மகாதசை நடந்தாலுமே சரி, ஜாதகருக்கு யோகம் தான் பண்ணுது, யோக பலனை பெற்று தருகிறதுன்றதை உறுதிப்படுத்துறோம். சோ இந்த காம்படிஷன்ல கும்பத்தில் பிறந்த ஒரு ஜாதகர் புதன் சுக்கிரன் ஸ்தான வலுவை பெற்று இந்த கிரகங்களில் எந்த மகாதசையை தொடர்பு கொண்டாலும் ஜாதகருக்கு யோக பலனை செய்யும். இந்த மகாதசைகள் யோக தசையாக அமையும்ன்றதை உறுதிப்படுத்தணும். ஒருவேளை ஜாதகத்துல புதன் சுக்கிரனே வலுவிழந்து அவயோகிகள் வலுத்தால் அது அவயோக தசையாக மாறிவிடும். மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மீனத்தில் பிறந்தவருக்கு யோகம் செய்யும் மகாதசைகள் எவை? பொதுவாக மீனத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மகாதசை நடந்தாலும் அந்த தசைகள் எப்பெல்லாம் யோக பலனை கொடுக்கும்னா, லக்ன 5க்கு அதிபதியான சந்திரன், பாக்யாதிபதியான செவ்வாய், இந்த 2 கிரகங்களும் ஏதேனும் ஒரு கிரகமாவது ஸ்தான பலத்தை பெற்று எந்த கிரகத்தை தொடர்பு கொண்டாலும் ஸ்தான பலத்தோடு தொடர்பு கொண்டால் அந்த தசைகள்லாம் யோக தசை. உதாரணத்திற்கு மீனத்துல ஒரு பிறந்திருக்கிறீங்க, செவ்வாய் வலுத்திருக்கிறார், செவ்வாயோட அவயோக தசையான சுக்கிரன் தொடர்புல இருக்கிறான்னா சுக்கிர தசை யோகம் பண்ணும், சுக்கிர தசை யோகம் பண்ணும். இது போல எந்த தசை நடந்தாலும், அதாவது சுக்கிர தசையா இருக்கட்டும், புதன் தசையா இருக்கட்டும், சூரிய தசையாக இருக்கட்டும், சனி மகா தசையாக இருக்கட்டும், இல்ல குருவோட தசையா இருந்தாலும் சரி, ராகு கேது தசை, இதுல எந்த மகாதசையா இருந்தாலும் புதனோ செவ்வாயோ சந்திரனோ ஸ்தான பலத்தை பெற்று ஸ்தான பலம் பெற்ற செவ்வாய் சந்திரனோடு இணைவு பார்வை தொடர்புகள்ல பரிவர்த்தனைகள் இருந்தால் இந்த மகாதசை யோகம் செய்கிறதுன்றதை உறுதிப்படுத்துறோம். இப்ப மீனத்தில் பிறந்தவருக்கு யோகம். ஒருவேளை சந்திரனும் வலுவில்லை, செவ்வாயும் வலுவில்லை, அவயோகி வலுத்திருக்கிறார், ஒரு புதன் தசையே நடக்குது, இல்ல சுக்கிர தசையே நடக்குதுன்னா ஜாதகர் சிரமப்படுவார். அப்ப சந்திரன் மற்றும் செவ்வாயினுடைய வலு ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை உறுதிப்படுத்துறோம். சோ இந்த பதிவுல யோகம் செய்யும் மகாதசைகள் எவைன்னு பார்த்தோம். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, பாக்கிய ஸ்தானாதிபதி ஸ்தான பலத்தை பெற்று எந்த கிரகத்தை தொடர்பு கொண்டாலும் அதுல ஸ்தான பலம் இந்த 5, 9க்கு அதிபதிகள் நிகழ்ந்து விட்டால் அந்த மகாதசைகள் அத்தனையும் யோகம் செய்யும். அந்த தசைகளிலே ஜாதகர் பெரும் அதிர்ஷ்டத்தை பெறுவார் என்றதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.